டைரக்டர் உமாபதியோட இயக்கத்துல, தம்பிராமையோட ரைட்டிங்ல நட்டி நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் 2026. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு உச்ச நடிகர் அரசியலுக்குள்ள வந்தா, அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ரிவ்யூ பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த படத்தோடைய டீசர பார்த்துட்டு, நம்ம இவர தான் கலாய்க்கிறாங்க. அதாவது விஜய தான் இந்த படத்துல வந்து கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீசர், ட்ரெய்லர் பார்த்துட்டு நெறைய பேர் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படத்த பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவங்க விஜய மட்டும் கலாய்க்கல. வேற ஒரு உச்ச நடிகரையும் வந்து கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாரு அப்படின்னு வந்து நீங்க கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து, முதல்ல அவர் வந்து ஹீரோவா அறிமுகமாகி, அவருக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆவாம, அதாவது வில்லன் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹீரோவா செட் ஆவாம, வில்லனிசம் பண்ணி மீண்டும் வந்து ஹீரோவாகி, ஒரு பெரிய சிம்மாசனம் அளவுக்கு போனாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு அரசியல் ஆசையும் வந்து இருந்தது. ஆனா இந்த நடிகர் டூ அரசியல் இருக்குல்ல, அந்த ஃபேஸ்ல வந்து அவரு நெறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாரு. அந்த மாரியான ஒரு நடிகர் தான். அது மட்டும் இல்லாம நான் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உடல் நலம் குறைவு காரணமாக நான் அரசியல்லேருந்து விலகுறேன் அப்படின்னு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொன்னவர் தான். எஸ், அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார். ஸோ சூப்பர் ஸ்டாரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல ரெசம்பிளன்ஸா எடுத்து நெறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 உச்ச நட்சத்திரம். ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவங்க 2 பேருடைய அதாவது அதாவது விஜயோடைய கம்ப்ளீட் அரசியலுடைய இம்பாக்ட். அரசியல்ல அவர் என்னலாம் பண்றாங்களோ, அந்த மேனரிசம், அந்த விஷயங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரஜினியோடைய கரியர் எப்படி வந்து பிகின் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு லேயரு. ஸோ இப்படி 2த்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து இந்த படத்த வந்து எடுத்திருக்காங்க. நான் முதலமைச்சர் அவன் நம்புறீங்களா? நான் மட்டும் இல்ல, இந்த நாடே நம்புது. அவர் எங்க எம்ஜிஆர்? அவன் தான் அடுத்த எம்ஜிஆர். இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நட்டி அப்படியே வந்து விஜய் வந்து பயங்கரமா ரெசம்பிள் பண்ணி நடிச்சிருக்காரு. அவருடைய மேனலிசமா இருக்கட்டும், கெட்டப்பா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல. இப்போ டக்குன்னு வந்து வெட்கப்படுறதா இருக்கட்டும், இல்ல அவரு கைய இப்படி வச்சிருக்க ஸ்டைல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து விஜய் மாரியே இருக்கும். டக்குன்னு ஒரு சில சீன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ரஜினி சார் மாரி அவர் பேசுவாரு. ரஜினி சாரோட டயலாக் அப்படியே பேசுவாரு. இதெல்லாம் வந்து அப்படியே இந்த படத்துல எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல டிவிகேல வந்து அதாவது டிவிகேன்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா விஜய் ஆரம்பிச்ச கட்சி இருக்குல்ல, அதுல விஜய் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்றத காட்டுறத விட, சுத்தி இருக்கவங்கனால அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் கட்சியில நடந்துகிட்டு இருந்தது, இதுக்கு முன்னாடி நடந்த சில பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து அங்கங்க ஹிண்ட்டா வந்து வச்சிருப்பாங்க. இந்த படத்துல விஜய், அதுக்கப்புறம் ரஜினி, அதுக்கப்புறம் விஜய் பக்கத்துல ஆனந்தமா ஒருத்தர் இருப்பார்ல, அவரையும் வந்து கலாய்ச்சிருக்காங்க. ரொம்ப அழகா வந்து இந்த படம் ஃபுல்லாவே அவர் கூடவே டிராவல் ஆகுவாரு. அவர் ஆகும்போது நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. தி ஸ்டாண்ட் வித் தங்க நட்சத்திரம் எனும் ஹேஷ்டேக்கை நெட்டிசன்கள் பரப்பி வருகின்றனர். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நடிகர் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகுறதுக்கான அந்த காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது. அதாவது ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பணம், அதுக்கப்புறம் பேரு, புகழு, அதுக்கப்புறம் பவர். இந்த 4 விஷயம் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒருத்தருக்கு வருது அப்படின்னு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெளில இருந்து வரக்கூடிய ஒரு நடிகர், வேற ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய நடிகருக்கு தமிழ்நாட்டுல என்ன மரியாதை கிடைக்குது? அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்றாங்க, தமிழ் ஆடியன்ஸ்க்கு உண்மையிலே எந்த மாதிரியான நடிகரை பிடிக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து உடைச்சிருக்காரு டைரக்டர். அந்த அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரசிக்கும்படியானது. குறிப்பா நட்டியோட ஆக்டிங், ஒரு 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 ரஜினி சார் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து அவர் நடிக்க வந்திருந்தாருன்னா, உண்மையிலே அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு, அந்த ஆம்பியன்ஸை, அந்த மரியாதை எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு, செட்டில் என்ன மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத அழகா வந்து காட்டியிருப்பாங்க. 2026 நான் வரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அவர் உச்ச நட்சத்திரம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்குகள், மரியாதைகள் என்ன? அடுத்து அவருக்கு என்ன ஆசை வரும்? அதையும் வந்து அழகா வந்து காட்டியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போயி, ஒரு நடிகரால உண்மையிலே அரசியல்வாதி ஆக முடியுமா? அப்படி அவர் அரசியலுக்கு வர்றதா இருந்தா, அவர் என்னென்ன சவால்கள்லாம் வந்து சந்திக்க நேரிடும்? உண்மையிலே அவர் அரசியலுக்கு, மக்களுக்கு வந்து சேவை செய்றதுக்கு தான் வராங்களா? இல்ல அடுத்து வந்து ஒரு பவர் ஹங்கிரியா இது வந்து? நம்ம புகழ்லாம் கிடைச்சிருச்சு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்றாங்கல்ல. நெறைய பேர் வந்து பின்னாடி சீட்லலாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி அவங்க அரசியலுக்கு வராங்கன்னு சொல்றாங்க. அதாவது 200 கோடி ரூவா ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாங்கன்னு காட்டிக்கிட்டே இருக்கிறான். ஓகேவா? அந்த பின்னாடி பேசிட்டு இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வரும்போது இத விட சொகுசா தானே இருக்க முடியும். ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டா 50 கோடி குடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசுல இருக்க விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அரசியல் தெரிஞ்சவனுக்கு இது வந்து புரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இது கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் அரசியலுக்கு வர்றது, அவரு மக்களுக்கு நலன் செய்றதுக்காக தான், மக்களுடைய நல்வாழ்வுக்காக தான் அப்படின்னு
புரிஞ்சிக்க முடியாது. இதில் ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது. ஒரு நடிகர் அரசியலுக்கு வராருன்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அங்கங்கே மழுப்பி கிளப்பி சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். அராஜகம் அதிகமாக இருக்கு. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ரொம்ப வேகமா அடுத்தடுத்த சீக்வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு நகர்ந்துட்டே இருக்கும். குறிப்பா நட்டியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் அந்த ஒரு நார்த் இந்தியன் நடிகரா வந்து நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு இன்னசென்ட்டா எப்படி ஒரு நார்த் இந்தியன் நடிகர் சென்னைக்கு வந்தா, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழ் படத்துல நடிக்க போறாருன்னா, அவர் என்னென்ன சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணுவாரு, அப்படிங்கிற அந்த சீக்வென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல வந்து மியூசிக் குறிப்பா வந்து அந்த வின்டேஜ் சாங்ஸ் மாரி சில சாங்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அது வந்து நல்லா இருந்தது. மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். அண்ட் மேக்கிங் விஷுவலா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. படத்துடைய செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு வந்து ஒரு வேகமா போச்சோ, அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேக் ஆகி பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிற மாரி வந்து நெறைய சீக்வென்ஸ் இருந்தது. தேவையே இல்லாத சில காட்சிகள்லாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சீமான் வந்து ரெசம்பிள்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு பிளாக் மேஜிக் செய்ற மாரி, ஒரு செய்வினை செய்ற மாரி, இந்த சீன்லாம் எதுக்கு அங்க வச்சிருந்தாங்கன்னே வந்து சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சீன்ஸு. அண்ட் இத அவாய்ட் பண்ணதுனால என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் சேவ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, சில காமெடிஸ் வந்து இருக்கு. ஸோ காமெடிஸ் வந்து தம்பி ராமையா வந்து கூடவே டிராவல் பண்ற ஒரு கேரக்டர். ஸோ அவர் மூலியமா காமெடி, அதுக்கப்புறம் பாஸ்கர் சார் மூலியமா காமெடி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு வந்து கனெக்ட்டே ஆகல அப்படின்னு வந்து சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து இந்த கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்கல்ல. விஜய் வந்து இப்படி இருக்காரு, ரஜினி வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு வந்து 2 கேரக்டரைசேஷன் வந்து எடுத்திருக்காங்க. அத வந்து படத்துல அங்கங்க தெளிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா, தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்காது. ஒரு இடத்துல வந்து இவரு விஜய் மாரி இருப்பாரு, விஜய் மாரி பேசுவாரு, விஜய் மாரி பிஹேவ் பண்ணுவாரு. ஆனா, அங்க வந்து ரஜினி டயலாக் இருக்கும். அதே மாரி ரஜினி சாருடைய ஒரு டயலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவரு விஜய் மாரி பிஹேவ் பண்ணுவாரு. அந்த மாரி விஷயங்கள் வந்து சுத்தமா புரியல. அது எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி வைக்கிறாங்க? ஒண்ணே இப்படி வச்சிருக்கணும், இல்ல அப்படி வச்சிருக்கணும். இல்ல 2 பேருக்கும் தனித்தனி கேரக்டர் குடுத்துருக்கணும். ஓகேங்களா? இல்ல ரஜினி மாரியே ஒரு கேரக்டர், விஜய் சார் மாரியே ஒரு கேரக்டர் இப்படி குடுத்துருக்கலாம். 2 பேரையும் ஒரே ஆள பண்ண வச்சு, நம்மள வந்து யோசிக்க வைக்கும். இது யார சொல்றாங்க? இப்போ ரஜினிய பத்தி சொல்றாங்களா? இல்ல விஜய பத்தி சொல்றாங்களா? அப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் பாருங்க. ரியல் லைஃப்ல வந்து அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் பாருங்க. அந்த விஷயங்கள சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓகே இவர பத்தி சொல்றாங்க. இந்த 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 சிச்சுவேஷன பத்தி சொல்றாங்க. அந்த இன்சிடென்ட்ட பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நட்டிய வந்து கொஞ்சம் உமனைசரா காட்டியிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் பொண்ணுங்க பின்னாடியே இருக்கிற மாரி. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அது வந்து படத்துடைய ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு நெகட்டிவ் என்னன்னா, இந்த கிளைமாக்ஸ். இந்த கிளைமாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து எப்படி கொண்டு போய் எங்க முடிக்க போறாங்க? ஒரு ஸ்ட்ராங்கான கிளைமாக்ஸ் வருமா? அதுல ஏதாவது பெருசா கருத்து சொல்லப் போறாங்களா? அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வேளையில, அப்படி வந்து பெருசா எங்கள பொறுத்தவரைக்கும் அங்க எதுவும் நடக்கல. அதுக்கு பதிலா அவங்க ட்விஸ்ட்ன்ற பேர்ல வந்து ஒரு கிளைமாக்ஸ கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து தமிழ் படத்தோட ஒரு பெரிய சாபக்கேடு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதுதான் ட்விஸ்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையில நம்ம வந்து இருந்திருக்கோம். தைரியமா இந்த படத்த வந்து கரேஜியஸா எடுத்திருக்கணும். இத தான் நீங்க சொல்லப் போறீங்க. அதுவும் இப்போ நீங்க வந்து நம்ம சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடி இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான 2 நபர்கள பத்தி இந்த படத்துல சொல்லியிருக்கீங்க. அப்படின்னும்போது, அத நீங்க சொன்னத இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தீங்க. கரேஜியஸா சொல்லியிருந்தீங்கன்னா, டீப்பா கன்வே ஆயிருந்திருக்குமே தவிர, இந்த படம் வந்து யாருக்கான ஒரு படம்னே புரியாத அளவுக்கு ஆயிருச்சு. அதாவது இது வந்து நீங்க விஜய வந்து கலாய்க்கிறதுக்கு எடுத்தீங்களா? இல்லன்னா விஜய்க்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள பத்தி சொல்லணும்னு எடுத்தீங்களா? இல்ல ரஜினி அதாவது நடிகர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வராங்கல்ல, அவங்களுடைய நிலைமைலாம் என்ன ஆகுதுன்னு வந்து நீங்க சொல்லணும்னு எடுத்தீங்களா? அப்படின்னுன்றது புரியவே இல்ல. இந்த படத்த வந்து நீங்க ஒரு அஜித் ஃபேன்ஸ்க்கு போட்டு வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ விஜய் பத்தி சொல்லி எடுத்த படம் அப்படின்றதுனால, இப்போ ஒரு அஜித் ஃபேன் அந்த படத்த பார்க்குறாரு, இல்ல ஒரு கமல் ஃபேன் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து இந்த படத்த நெகட்டிவா சொல்ல மாட்டாங்க, இல்ல பாசிட்டிவா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து இது எத சார்ந்த ஒரு படம் அப்படின்றது சரியா கனெக்ட் ஆவல அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அப்படியே இத எடுத்து வைப்போம் அப்படின்ற மாரி இருந்தது இந்த படம். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும்? மக்கள் என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்? ஒரு நடிகர் எதனால அரசியலுக்கு வருவாங்க? எல்லாரும் ஒரே மாரி இருக்க முடியாது. எல்லாரும் ஒரு நபரா ஆயிற முடியாது. அந்த ஒரு நபர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ, இந்த மாரி விஷயங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் இந்த படத்த சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு நடிகர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க பெர்சனல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அதையும் கொஞ்சம் ஓப்பனாவே வந்து இந்த படத்துல சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ, இந்த படம் பார்க்கும்போது ஒருத்தருடைய பெர்சனல் லைஃப்ல, அதுவும் நம்ம குறிப்பா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய பெர்சனல் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அது எதனால நடந்தது, இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுதான் வந்து டிஎன் 2026.
ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் விஜய் இப்படி காட்டினது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆச்சு, அது சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததா, இல்லை அந்த படத்தில் காட்டினது எல்லாமே வந்து முற்றிலும் பொய்யா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாம்.